வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் 9/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். தமிழகத்தின் 33வது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி அறிவிக்கப்பட்டது. இது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. தற்போது தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஆல்ரெடி 31வது மாவட்டமாக அரியலூரும் 32வது மாவட்டமாக திருப்பூரும் பிரிச்சிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் 33வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் விழுப்புரம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடிபெயர்த்துள்ள முஸ்லீம் அல்லாத மதத்தினருக்கு குடியுரிமை அளிப்பதற்காக இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டம் 1955 ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே 8 டைம்ஸ் இதில் திருத்தம் செஞ்சுருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1955. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் கும்பமேளா திருவிழா நடைபெறும் இடத்தை எளிதில் அடைவதற்காக வட மத்திய ரயில்வே துறையானது ரயில் கும்ப் சேவா என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. அலகாபாத் நகரத்தோட பெயர் பிரக்யக் ராஜ் என மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில் கும்ப் சேவா என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் வட மத்திய ரயில்வே துறை. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக அமெரிக்க நாடானது சமீபத்தில் ஆசியா ஆதரவு புதுமுயற்சி சட்டம் என்ற சட்டத்தை இயற்றியுள்ளது. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியா ஆக்ட் என்ற சட்டத்தை இயற்றியுள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். இந்திய கால்பந்து அணி கேப்டன் சுனில் சேத்ரி சர்வதேச கால்பந்து போட்டிகளில் தற்போது வரை மொத்தம் 67 கோல்கள் அடித்துள்ளார். இதன் மூலம் அவர் சர்வதேச அளவில் அதிக கோல் அடித்த வீரர் அப்படிங்கிற பட்டியலில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ள கால்பந்து வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில் சேத்ரி. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது விருதுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நடைபெற்ற 106வது இந்திய அறிவியல் மாநாட்டில் ஆண்டு கண்காட்சி விருதானது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை என்ற அமைப்பிற்கு வழங்கப்பட்டது. டிஆர்டிஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 106வது இந்திய அறிவியல் மாநாட்டின் ஆண்டு கண்காட்சி விருது எந்த அமைப்பிற்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார நிபுணராக கீதா கோபிநாத் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன். இதோட உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1945 டிசம்பர் 27. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார நிபுணராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கீதா கோபிநாத். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை கணக்கிடும் அமைப்பான மத்திய புள்ளியியல் அலுவலகம் ஆனது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 2018 to 19 ஆண்டுகளில் 7.2% வளர்ச்சியடையும் என கணித்துள்ளது. 2017 to 2018 ஆண்டுகளில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.7% இருந்திருக்கு. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 to 2019 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.2% இருக்கும் என கணித்துள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் மத்திய புள்ளியியல் அமைப்பு. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெய்டிங் புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு எது? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. செகண்ட் கொஸ்டின், டெல்லி உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1966. தேர்ட் கொஸ்டின், உலகின் முதல் மிதக்கும் அணுமின் நிலையத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் அகாதமிக் லாமோனோவ் சாவ். ஃபோர்த் கொஸ்டின், ஒடிசா மாநிலத்தின் தலைநகர் எது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வர்.
ஃபிஃப்த் கொஸ்டின், IDRSS என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான ஆன்சர் இந்தியன் டேட்டா ரிலே சேட்டலைட் சிஸ்டம். ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுகன்யா சம்ருத்தி யோஜனா என்ற சிறு சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? செகண்ட் கொஸ்டின், புகையிலை ஒழிப்பு தின விருது 2017 யாருக்கு வழங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், கௌசர் போர் விமானத்தை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? ஃபோர்த் கொஸ்டின், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புதிய ஆளுநர் யார்? ஃபிஃப்த் கொஸ்டின், உலக மனித நேய தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே இதற்கான ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.